Hi, hello friends, welcome to SP Creative Corner. நம்ம இன்னைக்கு அழகான நியூஸ் பேப்பர் கீ ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, பேப்பரை லாங்காக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இதை அழகாக ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 20 லாங் ஸ்ட்ரிப்ஸ்னாலும் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதை டைட்டாக ரோல் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே சர்க்கிளாக ஒரு கேப்பே விடாமல் டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்கிற எல்லா லாங் ஸ்ட்ரிப்ஸையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சர்க்கிள் ரோல் பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெரிய சர்க்கிளாக வரும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஃபெவிகால் வச்சு அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டைட்டாக கம்மை வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிட்டேன் அந்த லாங் ஸ்ட்ரிப்ஸை. இப்போ இதை சென்டரில் ப்ரெஸ் பண்ணி கோன் ஷேப்புக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே அந்த சின்ன சர்க்கிள் பெருசு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு நான் இதுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ப்ளூ, ஃபெவிகால் ப்ளஸ் வாட்டர், 1 drop ஆஃப் வாட்டர். ஃபெவிகால் எதுக்கு இதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோன் எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சிடலாம். நான் தனியாக ஒரு 6 சின்ன கோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா வேறு கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கு நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கொடுத்துடலாம். இதுக்கும் அதே மாதிரி ஃபெவிகால் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது கொஞ்சம் இந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம பிடிச்சி கொடுக்கணும்ல, அதுக்காக. இப்போ எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் விட்டு வச்சுருந்த இடத்துலையும் நான் அந்த கலரை ஃபில் பண்ணிட்டேன். இந்த ஒரு கோனுக்கு மட்டும் ப்ரௌன் கலர் கொடுக்கலாம். இது என்னென்னா, நான் ஒரு பேர்டு பிரான்ச்சில் உட்காந்துருக்கிற ஒரு தீம் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி பழைய கார்ட்போர்டில் சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலர் இதுக்கும் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கோன் செஞ்சு வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அந்த கார்ட்போர்ட் தெரிஞ்சால் அது அசிங்கமாக இருக்கும். அதுக்காக சின்ன கேப்பே இல்லாமல் இதுக்கும் ப்ளூ கலரில் ஃபுல்லாக கொடுத்துடலாம். இப்போ இந்த கோன் எல்லாத்தையும் அழகாக க்ளூ கன் வச்சு கேப்பே இல்லாமல் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த எல்லோ கலர்லேயும் க்ளூ கன் அப்ளை பண்ணி அதையும் கேப்பில் கீழே வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். 5 கோனு அதையும் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. 5 கோனையுமே ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், முடிச்சாச்சு. இப்போ ஒரு மரக்கிளை மாதிரியும் அதில் ஒரு பேர்டு உட்காந்துருக்கிற மாதிரியும் செய்ய போகிறேன். அதுக்காக இது மாதிரி சிம்பிளாக ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மரக்கிளை செஞ்சுருக்கேன் இல்லையா, கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துடலாம். பேர்டுக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க. எனக்கு ஆரஞ்சு பிடிச்சிருந்தது, அதனால இதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு எல்லோ கலர் இல்லைன்னா வேறு க்ரீன் கலர் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். இதுக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. டெயில், அதோட விங்ஸ், இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வேறு வேறு கலர் கொடுக்கலாம். இந்த மரக்கிளை கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால நான் அதுக்கு கொஞ்சம் பிளாக் கலர் டச்சப் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ரொம்ப பார்க்க ரியல் பிரான்ச் மாதிரியே தெரியும். இப்போ ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து லீவ்ஸ் கட் பண்ணிடலாம். லீவ்ஸ் நிறைய கட் பண்ணி அதையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரான்ச்சு, அதில் அந்த பேர்டு, அப்புறம் நம்ம ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருந்தோம்ல, அது நெஸ்ட்டுக்காக, அது எல்லாத்தையும் உங்களுக்கு எங்கெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ அந்த மரக்கிளையில் வச்சு அதை அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். பாருங்கள், எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் வச்சிடலாம். இந்த பேர்டுக்கு கொஞ்சம் அவுட்லைன் பிளாக் கலரில் கொடுக்குறேன். அது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்குறேன். நம்ம இப்போ பாருங்கள், நெஸ்ட் வச்சாச்சு, பேர்டு வச்சாச்சு, லீவ்ஸு ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலரு கோன் ஷேப்பில் என்கிட்ட மிரர்ஸ் இருந்தது, சின்ன சின்ன மிரரு. அதை நான் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் வேறு பீட்ஸ், ஏதாவது ஒயிட் கலர் பீடு இல்லை வேறு கலர் பீட் இருந்தாலும் நீங்கள் அதை கூட டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். அந்த நெஸ்ட்டில் நான் ஒரு ஒயிட் கலர்
பீட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா ரெண்டு எக்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வைக்கிறேன். இப்போ கொண்ட ஊசி வீட்டில் இருந்தது. அந்த கொண்ட ஊசியை தான் நான் கொஞ்சம் பெண்ட் பண்ணி அதை கீ ஹோல்டருக்காக வைக்கிறேன். அதை க்ளூகன் கொடுத்து இந்த 5 இதுலேயுமே வச்சிடலாம். பாருங்கள், பெண்ட் பண்ணி எல்லாத்துலேயும் வச்சாச்சு. க்ளூகனை நல்லா கொடுத்து வச்சிட வேண்டியதான். பாருங்கள், எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இந்த ட்ரீ பிரான்ச் இது எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளார்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் சிம்பிளாக தாங்க செஞ்சுருக்கேன். சின்ன சின்ன ஃப்ளார்ஸை பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துலலாம் இதை ஸ்டிக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே செஞ்சுட்டேன். இதுக்குன்னு நான் தனியாக எதுவுமே வாங்கலை. இந்த ட்ரீ பிரான்ச் எல்லாத்துலேயும் வச்சாச்சு. கீ ஹோல்டராக இல்லாட்டினாலும் அந்த கொண்ட ஊசியை எடுத்துகிட்டு இது அழகான வால் டெக்கராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.